திருவருகை காலம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 1 அருள்வாக்குகள் 25 38 வரை. மெசியா தாவீதின் மரபிலிருந்து தோன்றி இந்த உலகத்தை ஆழ்வார் என்று இறைவாக்கினர் நாத்தான் வழியாக தாவீது அரசனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு இன்றைய நற்செய்தியான இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பில் நிறைவேறுகிறது. அந்த நிகழ்வைதான் இன்றைய நற்செய்தி விவரிக்கிறது. எரியும் உட்புதரில் கடவுள் மோசேயை பார்த்து, விடுதலை பயண நூல் 3:12, நான் உன்னோடு இருப்பேன் என்றது போல வானதூதர் கிதியோனுக்கு தோன்றி, நீதி தலைவர்கள் நூல் 6:12, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றது போல இன்றைய நற்செய்தியில் கபிரியேல் தூதர் மரியாவுக்கு தோன்றி வாழ்த்துரை வழங்கியது அதை ஒத்தது போலவே இருக்கிறது. அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். அருள் நிறைந்தவரே என்ற வார்த்தை கடவுளின் அருளை அடைய அனுகூலமானவர் என்றும் கடவுளின் நிறைவான அருளை பெற தகுதி உடையவர் என்றும் பொருள் கொள்ளலாம். கடவுளின் புதிய உடன்படிக்கை பேழையாகவும், கடவுளின் புதிய சந்திப்பு கூடாரமாகவும், கடவுளின் புதிய ஆலயமாகவும் இருப்பார் என்பதையும் இந்த கூற்று புலப்படுத்துகிறது. தாவீதுக்கு கொடுத்த வாக்கின்படி மரியா கடவுளின் சிறந்த இல்லமாக உடல் ரீதியாகவும் உண்மையுடனும் இருக்கிறார் என்பதையும் இது புலப்படுத்துகிறது. கபிரியேல் தூதருடைய வாழ்த்துரைக்கு அன்னை மரியாவினுடைய பதில் என்ன? இது எங்கனமாகும், நானோ கன்னியாயிற்றே என்று சொன்னது அன்னை மரியாவினுடைய இயல்பான ஆனால் நம்பிக்கை நிறைந்த கேள்வி. அந்த கேள்விக்கு கபிரியேல் தூதர் கோபமடையாமல், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று அவர் நம்பிக்கைக்கு உறுதி தருகிறார். கடவுளின் வல்லமை தூய ஆவியார் வடிவில் வந்து அவர் மேல் நிழலிட்டு பாதுகாப்பும் என்றார். தாவீது அரசனுடைய தூரத்து பேரனாகவும் கடவுளின் மகனாகவும் உனக்கு பிறக்கப் போகும் குழந்தை இருக்கும் என்று லூக்கா அறிவிக்கிறார். அவர் பெரியவராக இருப்பார், உன்னதரின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தையாம் தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று கபிரியேல் தூதர் பிறக்கப் போகும் குழந்தை இயேசுவை பற்றி வர்ணிக்கிறார். அன்னை மரியாவுக்கு இதற்கு மேற்பட்டு உறுதிப்பாடு தேவையில்லை என்று கருதி நம்பிக்கையோடு பதிலளிக்கிறார். கபிரியேல் தூதர் தனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற ஆம் என்று சொல்லி ஒப்புக்கொள்ளுகிறார். இன்றைய நற்செய்தி தரும் செய்தி என்ன? கடவுள் கரங்களில் தவழுகின்ற சாதாரண கருவிகள் நாம் என்று உணர்ந்து கடவுளின் நன்மைத்தன்மையும் அவருடைய வல்லத்தன்மையும் நம் வாழ்வில் வெளிப்படும் என்று நம்ப வேண்டும். அகஸ்தீனார் சொல்வதைப் போல, நம் விருப்பம் இல்லாமல் நம்மை படைத்தவர் நம் விருப்பமில்லாமல் நம்மை மீட்க முடியாது. அதாவது நமது செயல்முறை ஒத்துழைப்பு இல்லாமல் நம்மை மீட்க முடியாது. கடவுளின் திட்டம் நம்மில் நிறைவு பெற மரியாவைப் போல ஒத்துழைக்க மரியாவின் நம்பிக்கையும் தாழ்ச்சியையும் வேண்டுவோம். 2. அன்னை மரியாள் தன் வயிற்றில் கருவுற்று ஈந்தார் இயேசு கிறிஸ்துவை. அதே போல அன்னை மரியாவை இன்றும் கருவுற செய்ய முடியும். நாம் இறைவார்த்தையை வாசிப்பதன் வழியாக இறைவார்த்தை கருகொண்டால் இயேசு உருவாவார். அதே போல அன்பை பொழிகின்ற போது, இரக்கத்தை காட்டுகின்ற போது, மன்னிப்பை வழங்குகின்ற போது, சேவையை செய்கின்ற போது இயேசு பிறக்கிறார் என்பதை உணர வேண்டும். கிறிஸ்துவை போற்றி புகழ அன்னை மரியாவுக்கு ஆன்மாவும், கிறிஸ்துவை மகிழ்விக்க அன்னை மரியாவுக்கு உள்ளமும் இருந்தது போல நமக்கும் இருக்க வேண்டும் என்று புனித அகஸ்தீனார் சொல்லுகிறார். 3. கபிரியேல் தூதரின் மூவேளை ஜெபத்தை நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் இந்த ஜெபத்தை ஜெபித்து அன்னை மரியாவுடைய 20 தேவ ரகசியத்தையும் தியானிக்க வேண்டும். குறிப்பாக மகிழ்ச்சி நிறை பேருண்மையை தியானிக்க வேண்டும். ஆமீன்.